அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். வெல்கம் பேக் டு அவர் ஹனிபீஸ் கிச்சன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம மட்டன் பிரியாணி வீடியோவில் சீரக சம்பா அரிசியில் பிரியாணி செய்து போடுங்கன்னு கேட்டிருந்தீங்க. அதுக்காகவே இன்னைக்கு உங்களுக்காக மணமணக்கும் சீரக சம்பா ஆம்பூர் சிக்கன் பிரியாணி செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஆம்பூர் சிக்கன் பிரியாணி செய்ய தேவைப்படுற பொருட்கள்லாம் இப்போ நம்ம பார்த்துடலாம். வெங்காயம், தக்காளி எல்லாமே எல்லா பொருட்களும் எவ்வளோ போட்டிருக்கேன்ட்டு நான் வெயிட்டு போட்டு உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இதே அளவு போட்டு நீங்கள் செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக சூப்பராக வரும். 1 kg ஆம்பூர் சிக்கன் பிரியாணி தான் செய்ய போகிறோம். ஸோ அதுக்கான அளவுலாம் பார்த்துடலாம். வெங்காயம் 550 கிராம், தக்காளி 450 கிராம், இஞ்சி 115 கிராம், பூண்டு 115 கிராம், ஏலக்காய் 2 கிராம், லவங்கம் 2 கிராம், பட்டை 4 கிராம், அரிசி 1 கிலோ எடுத்துக்கிட்டேன், 250 ml எண்ணெய் எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு எடை போட்டு வச்சுருந்த பூண்டையும் இஞ்சியும் க்ளீன் பண்ணி தனித்தனியாக அரைச்சி வச்சுக்கோங்க. புதினா 1 கைப்பிடி, கொத்தமல்லி 1 கைப்பிடி, தயிர் 250 ml. 1 கிலோ சிக்கன் நான் எடுத்துக்கிட்டேன். நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட போடலாம். 8 காய்ந்த மிளகாயை லைட்டாக வறுத்து தண்ணி ஆட் பண்ணி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. நான் எவ்வளோ அளவு போடணுன்னு அப்புறம் சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு உப்போட அளவும் நான் எவ்வளோ போடணுன்னு அப்புறம் சொல்கிறேன். அடுத்து சீரக சம்பா அரிசியை 4 அலசு அலசி தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். நம்ம பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணும் போது கரெக்டாக ஊற வச்சுடுங்க, கரெக்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம இப்போ பாத்திரத்தோட அளவு பார்த்துடலாம். நிறைய பேருக்கு பாத்திரத்தோட அளவு எப்படி சூஸ் பண்ணுறதுன்னு தெரியாது. டுடே நம்ம 1 கிலோவில் ஆம்பூர் சிக்கன் பிரியாணி செய்ய போகிறோம். ஸோ அதோட பாத்திர அளவு எவ்வளோன்னு நான் சொல்கிறேன். 1 கிலோ சிக்கன் பிரியாணி போட்டிங்கன்னா நீங்கள் 1 கிலோ சிக்கன் போடுவீங்க, 1 கிலோ அரிசி போடுவீங்க. அப்போ 2 கிலோ வேகணும். அப்போ நம்மளுக்கு 2.5 கிலோ வேகிற மாதிரி பாத்திரம் எடுத்துக்கணும். அடுத்து பிகினர்ஸ்க்குலாம் ஒரு டவுட் வந்திருக்கும், 2.5 கிலோ பாத்திரம்னா அது எவ்வளோ பெருசாக இருக்கும்ன்ட்டு. நான் இப்போ தண்ணி அளவில் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் எந்த பாத்திரத்தில் பிரியாணி செய்ய போகிறீங்களோ அதில் ஒரு 6.5 லிட்டர் தண்ணி ஊற்றுங்க. அது உங்களுக்கு 6.5 லிட்டர் தண்ணி அது பிடிச்சதுன்னா உங்களுக்கு அது 1 கிலோ சிக்கன் பிரியாணி வேகும், 1 கிலோ மட்டன் பிரியாணி வேகும், அவ்வளோதான். சரி, வாங்க நம்ம இப்போ பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு பாத்திரத்தை வச்சு 250 ml ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. நான் கடலெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். பிரியாணிக்கு கடலெண்ணெய் ஆட் பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டு இன்னும் அதிகமாகும். உங்கள்கிட்ட கடலெண்ணெய் இல்லைன்னா நார்மல் ஆயிலே ஆட் பண்ணிக்கோங்க. இது கிராம்பு ஒரு 25, பட்டு ஒரு நீளமாக ஒரு 3 துண்டு, ஏலக்காய் ஒரு 8 ஆட் பண்ணிக்கலாம். பட்டை லவங்க ஏலக்காய் நல்லா பொரிஞ்சு வந்துடணும். நம்ம ஆனியனை ஆட் பண்ணிக்கலாம். 550 கிராம் ஆனியன் நல்லா மெலிசாக கட் பண்ணிக்கோங்க, ஆட் பண்ணிக்கலாம். கலந்து விட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கட்டும். டுடே நம்ம வடி பிரியாணி தான் பண்ண போகிறோம். அதாவது ஃபஸ்ட்டு கிரேவி ஒரு பக்கம் செஞ்சு வச்சுட்டு நெக்ஸ்ட்டு அரிசி தனியாக ஒரு தண்ணியில் ஒரு 30% குக் பண்ணி அதை வடித்து இந்த கிரேவியில் ஆட் பண்ணி அப்புறமா டம் போட்டு இறக்க போகிறோம். இதுதான் வடி பிரியாணி ப்ராசஸ்ஸு. வெங்காயம் வதங்குற டைமில் சைடில் ஒரு பாத்திரத்தில் ஒரு 3.5 லிட்டர் தண்ணியை வச்சு கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணி விட்டுருங்க. ஆம்பூர் பிரியாணிக்கு நம்ம வெங்காயத்தை நல்லா வதக்கணும்னு அவசியம் இல்லை. நம்மளுக்கு லைட்டாக வதங்கினாலே போதும். கோல்டன் ப்ரௌன் ஸ்டேஜுக்கெலாம் போக தேவையில்ல. நான் எந்த அளவுக்கு வதங்கி இருக்கணும்னு நான் காமிக்கிறேன். இந்த மாதிரி வதங்கணும். நீங்கள் நெக்ஸ்ட்டு பூண்டை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிவிடுங்க. இந்த ஸ்டேஜில் பூண்டு ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வதக்கிங்க, அதாவது பச்சை வடை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இஞ்சி ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சியும் பச்சை வடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இஞ்சி நல்லா வதங்கி வந்தணும். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் பார்த்திங்களா காஞ்ச மிளகாவை, அந்த காஞ்ச மிளகா பேஸ்ட்டை ஒரு 4 டீஸ்பூன் ஆட் பண்ண போகிறோம். 4 டீஸ்பூன், டேபிள் ஸ்பூன் கிடையாது, 4 டீஸ்பூன் ஆட் பண்ண போகிறோம். ஒரு 1 மினிட் நல்லா வதக்கிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அதோட பச்சை வாடெல்லாம் போட்டோம். அடுத்து ஒரு 1.5 டீஸ்பூன் கல்லுப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இது வரைக்கும் உப்பு ஆட் பண்ணல, இப்போ தான் ஒரு 1.5 டீஸ்பூன் கல்லுப்பு ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் தக்காளி நம்ம எடுத்து வச்சுருந்த 450 கிராம் தக்காளியை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா மசிஞ்சிருக்கணும். தக்காளி இந்த அளவுக்கு மசிஞ்சு வரணும். இப்படியே ஒரு 2 to 3 மினிட்ஸ் ஆகும். நீங்கள் நல்லா கலரி விட்டுனே இருங்க. நெக்ஸ்ட்டு நம்ம 1 kg சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் சிக்கன் எக்ஸ்ட்ரா கூட ஆட் பண்ணிக்கலாம்.
1 1/4 கிலோ கூட ஆட் பண்ணிக்கலாம். கல்யாண வீட்டு பிரியாணிலலாம் ஏன் அந்த அளவுக்கு டேஸ்ட் வருதுன்னா, அவங்க எப்பவுமே 1 கிலோ சிக்கன் பிரியாணினா 1 1/4 கிலோ சிக்கன் போடுவாங்க. அதனால தான் அந்த அளவுக்கு டேஸ்ட் வருது. சிக்கன் போட்ட உடனே புதினா, கொத்தமல்லி ஆட் பண்ணிடலாம். 1 கைப்பிடி புதினா, 1 கைப்பிடி கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. லோ ஃப்ளேமில் சிக்கன் ஒரு 5 மினிட்ஸ் குக் ஆகட்டும். 5 மினிட்ஸ் அப்புறம் ஒரு ½ லெமனை புழிஞ்சு விட்டுப்போம். புழிஞ்சு விட்டு கலந்து விட்டு ஒரு 1 மினிட் விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு தயிர் ஒரு 250 ml ஆட் பண்ணிக்கலாம். கலந்து விட்டுட்டு நம்ம இப்போது இந்த மசாலாவுக்கு தேவையான தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி எவ்வளோ ஊற்றணுன்னா ஒரு 700 ml. ஒரு வாட்டர் பாட்டில் இருந்தால் ஒரு வாட்டர் பாட்டிலில் எடுத்து ஒரு 700 ml அளந்து ஊற்றிக்கோங்க. தண்ணி ஆட் பண்ண உடனே ஒரு 3 மினிட்ஸை ஃப்ளேமை வந்து ஹை வச்சுக்கோங்க. ஹை வச்சு தண்ணி கொதி வந்தோன்னும் ஸ்லோ பண்ணிவிடுங்க. ஸ்லோ பண்ணி சிக்கன் பாட்டுன்னு அது ஒரு பக்கம் வெந்துன்னு இருக்கும். நம்ம சைடில் வந்து இப்போது அரிசி வடித்து போகிறதுக்கான ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம ஆல்ரெடி தண்ணி வச்சுருந்தோம்ல, அதில் வந்து இப்போ நம்ம வந்து உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் உப்பு நீங்கள் எப்படி செக் பண்ண போகிறீங்கன்னா, கடல் தண்ணி மாதிரி உப்பு கரிக்கணும், அவ்வளோதான். நான் ஒரு 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிட்டேன் உப்பு, சால்ட்டு, தூள் உப்பு ஆட் பண்ணிக்கிட்டேன். இந்த தண்ணி வந்து நல்லா கொதி வந்திருக்கணும் நம்ம அரிசி போடும்போது. இப்போ நம்ம ஊற வச்சுருந்த சீரக சம்பா அரிசியை தண்ணி நல்லா வடிகட்டிட்டு நம்ம இப்போது அதில் ஆட் பண்ணிக்கலாம் அரிசியை. இந்த ப்ராசஸ் பண்ணும்போது கேஸ் ஸ்டவ்வை ஃபுல் ஸ்பீடில் வச்சுருங்க. ஒரு 3 மினிட்ஸ் விட்டுருங்க. 3 மினிட்ஸ் நல்லா பாயில் ஆகி கொதி வந்த உடனே இது மாதிரி ஒரு வடித்தட்டு இருந்தால் போட்டு வடிச்சுக்கோங்க. அந்த தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அடியில் ஒரு பாத்திரம் வச்சு வடித்தட்டு வச்சு, இந்த மாதிரி வடித்தட்டு உங்ககிட்ட இல்லைன்னா ஒரு வெள்ளை துணி எடுத்து அடியில் பாத்திரத்தை வச்சு வெள்ளை துணியை மேலே வச்சு வடித்து அடியில் இருக்கிற தண்ணியை நம்ம எடுத்து வச்சுக்கலாம். தனியாக பாயில் பண்ண அரிசியை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. சிக்கன் வந்து நம்மளுக்கு ஒரு 5 மினிட்ஸாக லோ ஃப்ளேமில் குக் ஆகின்னு இருக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் உப்பு, காரம் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. உப்போட அளவு வந்து எப்போவுமே கரெக்டாக இருக்கக்கூடாது. அந்த கிரேவிக்கு மட்டும்தான் அது பத்தும். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா லைட்டாக உப்பு அதிகம் போட்ட மாதிரி தெரியணும். அதேமாதிரி காரம் வந்து தொண்டைக்கு உரைக்கணும். நீங்கள் இந்த ஸ்டேஜில் செக் பண்ணிவிட்டு கம்மியாக இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம வடிகட்டி வச்சுருந்த குக் பண்ண அரிசியை நம்ம வந்து இந்த மசாலாவில் ஆட் பண்ணிக்கலாம். அதெல்லாம் நடுவில் கொட்டுங்க. கொட்டி இது மாதிரி மேலாட்டம் கலரி விட்டுக்கோங்க. தண்ணி பார்த்திங்களா நல்லா ரெண்டும் சரிசமமாக இருக்குது. இதுதான் கரெக்டான இது. இப்போ ஒரு தட்டு போட்டு மூடிக்கலாம். மூடிட்டு டம் போட்டுக்கலாம். நம்ம சைடில் வடித்த தண்ணி எடுத்து வைக்க சொல்லியிருந்தோம் பார்த்திங்களா, அந்த தண்ணியை மேலே போட்டுக்கலாம். மேலே வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் ஃபுல் ஃப்ளேமில் வைங்க. 5 மினிட்ஸ் அப்புறம் இது மாதிரி ஆவி வரும். ஆவி வந்தோன்னா ஸ்லோ பண்ணிவிடுங்க. ஸ்லோ பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. ஸ்லோலியே அது நல்லா குக் ஆகட்டும். 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம டம்மை எடுத்துகிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு தண்ணி வத்திருச்சான்ட்டு செக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அரிசி வெந்திருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு அரிசி வேகாமல் இருந்துச்சுன்னா, இன்னும் லைட்டாக வேகணும் அப்படின்னு தோணுச்சுன்னா ஒரு 5 மினிட்ஸு ஸ்லோ ஃப்ளேமில் விட்டு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான மணமணக்கும் ஆம்பூர் சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. ஜீரக சம்பா அரிசினா சொல்லவா வேணும், வாசனை வேறு லெவலில் இருக்கும். எப்படி வந்திருக்கு பாருங்கள், நல்லா உதிரி உதிரியாக நல்லா சூப்பராக வந்திருக்கு. நான் சொன்ன மாதிரியே ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் சொன்ன எல்லா ஸ்டெப்ஸும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். அளவுலாம் கரெக்டாக போடுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் போடுற குக்கிங் வீடியோஸ்னால் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஹனிபீஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.